Question number 11. Read பண்ணுறேன். In the adjacent diagram, if n of u equal to 125, comma, y is 2 times of x and z is 10 more than x, and then find the value of x, y and z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட படத்தில் n of u equal to 125, y ஆனது xஐ போல் இருமடங்கு மற்றும் z ஆனது xஐ விட 10 அதிகம் எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து இதுதான். ஸோ இதில் எக்ஸு ஒய் இசட் இதோட வேல்யூஸ் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். எக்ஸு ஒய் சேர்ந்து காமனானது 4, இது 2 காமனானது 17, இது 2 காமனானது 6. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணுறது வந்து 3. ஸோ டோட்டலாக 125ங்கிறது வேல்யூஸு கொடுத்துட்டாங்க. அதுதான் n of u. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். கொடுத்துருக்க கிவனை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். n of u equal to 125, y equal to 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே அதான் மென்ஷன் y is 2 times of xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட இரு மடங்கு தான் y. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இரு மடங்குங்கும் போது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2x. நெக்ஸ்ட்டு z வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10 more than x. எக்ஸை விட 10 மடங்கு அப்படிங்கும்போது மோர் தென் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸு தான் போடணும். எக்ஸ் ப்ளஸ் 10 தான் இசட் வேல்யூ. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ என் ஆஃப் யூங்கிறது என்ன? எக்ஸு 4, அதாவது எக்ஸு 4, ஒய்இ +17, இது 6, 3, 5 இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என் ஆஃப் யூ. என் ஆஃப் யூனியன் 125க்கு இது ஈக்குவல். ஸோ என் ஆஃப் யூ ஈக்குவல் டு இந்த ஆல் வேல்யூஸ். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ n of u equal to 125 equal to x plus 4. எக்ஸோட வேல்யூ வந்து x plus 4. ஸோ x 4 plus 2x plus 17, 3, 6, x plus 10 plus 5. அது அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக அந்த 2x வேல்யூ போட்டிருக்கேன். இசட்டுக்கு பதிலாக x + 10 வேல்யூங்கிறது ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே நான் ப்ரீவியஸாக இருக்கிறத அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது 125 இது எல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 1, இங்கே 1 இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ 1x, 3x, 2xனால் 3x, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் 4x ப்ளஸ்ஸு ரிமைனிங் 4 + 17 + 3 + 6 + 10 + 5 45. ஸோ இது எல்லாத்தையும் நான் போட்டோம். 4x + 45. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 125 - 45 ஈக்குவல் டு 4x. ஸோ 80 ரெண்டே மைனஸ் பண்ணால் 80 ஈக்குவல் டு 4x. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷன் ஆகுமா? ஸோ 80 / 4 20. ஸோ x ஈக்குவல் டு 20. ஸோ y ஈக்குவல் டு 2x. 2 × 20 = 40. 2 × 2 = 4 40. y = 40. அண்ட் x + 10ன்னா இதில் வந்து நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைனிங் y z கிடச்சிரும்ல. ஸோ x எனக்கு 20ன்னு கிடச்சிச்சு, அதுக்கு பதில் இங்கே. ஸோ x = 20 + 10 30. ஸோ z = 30. ஸோ த வேல்யூ ஆஃப் x, y, z என்ன? 20, 40, 30. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஓகேங்களா? புரிஞ்சுதா?